வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் நான் அவ்வளோ ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல ப்ரொடெக்டிவ் டே இன் மை லைஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங்கே வந்து ஒரு 10:30 11 போல் வந்து வீடியோ எடுக்கணும், vlog எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து இப்போ லேட் ஆகிடுச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்றைக்கி டேயில் நான் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சணும் அந்த ஒர்க்கெல்லாம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா 2 ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து வியர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு வந்து பர்சனலி இப்போலாம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியான ட்ரெஸ் தான் வந்து வியர் பண்ண பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கெவுன் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது ரிவ்யூவை கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபுல் டீட்டெயிலாக. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக், ஜோக்லேருந்து ஒரு ஹேண்ட்பேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னும் நினச்சேன் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதையும் வந்து எழுதிடலாம். ஏன்னா வந்து இன்னொரு ஃபேஸ் பேக் வீடியோ வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஹேண்டில் உள்ள டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பேக் வந்து சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்றனால அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் அந்த வீடியோ வந்து எடுக்கணும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ரெகுலராக vlog கேட்குறீங்க. பட் வந்து ரெகுலராக வந்து vlog வந்து அப்லோட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணதே தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரெகுலராக வந்து vlog வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரெகுலராக vlog வேணும்னு சொல்லுங்கள், நான் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி போடுறேன். இல்லை அப்படின்னா வாரத்தில் வந்து ஒரு 2 3 vlog போட்டுட்டு அண்ட் ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளானில் தான் இப்போ நான் இருக்கேன். அண்ட் எனக்கே தெரியுது இந்த ஒரு வாரமாக வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ வந்துட்டு இருக்குது. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து லேக் ஆகிடுச்சு. ஒரு நாள் போடுவேன், அப்புறம் ஒரு வாரம் போட மாட்டேன், அடுத்து ஒரு நாள் போடுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கன்சிஸ்டன்சியாக வந்து போயிட்டு இருக்குது. பார்ப்போம், இப்படியே போனால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து வீடியோ போடாமல் அப்படியே வந்து சேனலே கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. ஸோ வியூஸ்லாம் வந்து இப்போ அவ்வளோவா பெருசாக முன்னாடி போன அளவுக்குலாம் இப்போ வந்து போடுறதில்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வீடியோஸ்லாம் கன்சிஸ்டன்சியாக போடணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் இப்போதைக்கு நினச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் சஜெஸ்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம், அண்ட் vlogல என்னெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம், என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தா கூட தாராளமாக எனக்கு வந்து தாராளமாக என்கிட்ட வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வந்து பண்ணோம், இன்றைக்கி வந்து என்னெல்லாம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் எழுதி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணலாம், ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ட்ரெஸ் கட்டிங் எதுவும் பண்ண வேண்டாம், ஒன்லி வந்து வீடியோஸ்க்கு மட்டும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து ஆரி ஒர்க் அப்புறம் ஸ்டிச்சிங் இதெல்லாம் வந்து எங்கே லேர்ன் பண்ணீங்க, கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க, எந்த கிளாஸ் போனீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி வந்து கிளாஸ்லாம் எதுவும் போல், யூடியூப்பில் தான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டது. யூடியூப்லேயுமே வந்து எந்த சேனல்னு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் வந்து லேர்ன் பண்ணது ஒரு 4 இயர்ஸ் பேக். அப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேண்டமாக தான் நான் பார்ப்பேன். ஸ்பெசிஃபிக்காக இந்த சேனலில் தான் வந்து லேர்ன் பண்ணேன் அப்படின்னு கிடையாது. ஆரியுமே அப்படி தான். ஆரி ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் லாக்டவுன் டைமில் வந்து லேர்ன் பண்ணது. அப்போலாம் நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ அதனால் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நான் வந்து ஆரி கற்றுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கூட அதனாலேயே என்னவோ எனக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து புரிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லுவேன். ஸோ நிறைய சேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து நான் நிறையா பார்க்குறேன் இப்போலாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். நான் முடிஞ்சளவு வந்து ஒரு சில வீடியோஸும் வந்து நான் லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு சிலர் வந்து நீங்கள் கட் பண்ணுறத வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காயூஸ் வைப்பில் ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது வந்து எழுதி முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கெவுன் வந்து நம்ம வியர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம் அண்ட் ரிவ்யூ வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக வந்து குட்டியாக சிம்பிளாக வந்து ரெடி ஆகிடலாம். ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டு கொஞ்சம் காஜல், லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு நம்ம வந்து இந்த கெவுனை வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் வீடியோ எடுக்கும்போது எப்போவுமே பெருசா வந்து மேக்கப்லாம் வந்து பண்ண மாட்டேன். இந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. மாய்ஸ்சரைசர், அப்புறம் சன்ஸ்க்ரீன், லிப் பாம், அப்புறம் காஜல், ஐப்ரோ ஃபில் பண்ணிருவேன். இதுதான் மெயினா வந்து நான் எப்பவுமே ஃபாலோ பண்ணுறது. என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் வந்து தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ அதே மாரி தான் இப்பவும் வந்து லிப்ஸ்டிக் மட்டும் நான் கொஞ்சம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு, நான் அதுக்கப்புறம் ஐப்ரோ ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டேன். அவ்வளோதான், பெருசா எதுவும் பண்ணல. அண்ட் இப்போ ரீசென்ட் டேஸா இந்த லிப்ஸ்டிக் தான் வந்து நான் எல்லா வீடியோஸ்லையுமே வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா மாய்ஸ்சரைசராக சூப்பரா இருக்கு. ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணுங்கள். அது லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து அந்த ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக செட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற மெஷின் எங்கே சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. செகண்ட் ஹேண்டா, அது எப்படி வாங்குனீங்க எல்லாமே கேட்டிருந்தீங்க. அண்ட் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பர்ப்பஸ்க்காக, அதாவது நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பிடிச்சடிக்கிறதுக்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பர்ப்பஸ்க்கு தான் வந்து வாங்கினது. ஸோ அப்போ வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வந்து வாங்கினேன். ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து வாங்கலை. ஏன்னா வந்து ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து பண்ண போகிறது கிடையாது. சும்மா நமக்கு தேவை தானே. அதனால வந்து நான் வாங்கினது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சிங் மேலே ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ தான் வந்து நம்ம பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. அப்போதைக்கு வந்து சும்மா தான் வாங்கினது. ஸோ அதனால நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். அண்ட் மிஷின் நேம், அப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அண்ணா, தெரிஞ்ச அண்ணா மூலியமாக தான் வாங்கினேன். ஸோ அதனால் இது ஆன்லைனில் இருக்குமா என்ன அப்படின்றது எனக்கு அவ்வளோவா பெரிய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது. முடிஞ்சாலும் நான் அந்த கம்பெனி நேம், அப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்க. அண்ட் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். பட் இருந்தாலும் இன்ன வரையும் ரொம்பவே நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. இதுவரையும் பெருசாக எந்த ஒரு ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பீடு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிக்கிறனால ஊசி உள்ளே போய்டும், இல்லைனா ஸ்டக் ஆகிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு இருந்தது. அது என்னால் தான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஃபாஸ்ட் வந்து மெயின்டைன் பண்ணனால எனக்கு ஓரளவுக்கு ஓகே, மேனேஜ் ஆகிடுச்சு. இப்போ நல்லாவே வந்து ஓகேயா இருக்குது. ஸோ அதனால் மிஷின் ரிலேட்டடாக வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இதுவரையும் வந்ததில்லை. ஸோ நீங்களும் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா, நல்ல மிஷினா என்ன ஏது அப்படின்றத ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுட்டு பார்த்து வாங்குங்க. ஓகே, இப்போ விளாகுக்கு வரலாம். ஸோ ட்ரெஸ்லாம் வந்து நான் வியர் பண்ணி பார்த்து ஷார்ட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்ட்பேக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஹேண்ட்பேக் ரிவ்யூ வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி அந்த வீடியோ வந்தது அப்படின்னா, அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த செடி பேக்ரவுண்ட்காகவே வந்து இன்றைக்கி நான் வீடியோ வந்து இந்த ஹேண்ட்பேக் ரிவ்யூ வீடியோ கீழே உட்காந்து எடுத்திருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ பார்ப்போம். ஸோ வீடியோஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். அன்றைக்கி வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஷார்ட்ஸ் வந்து ஒன்று அப்லோட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதுக்காக தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு அப்லோட் பண்ணப்போ, அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணிட்டு இருந்தேன். டெலீட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரிஜினல் வீடியோ, நான் எடிட் பண்ண ஒரிஜினல் வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. இப்படி தான் சம்டைம்ஸ் வந்து டெலீட் ஆகிடும். நான் மறந்துட்டு அப்படியே டெலீட் பண்ணிவிடுவேன், இது தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த வீடியோ தான் நான் எடிட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் உட்காந்து வீடியோ எடுத்தேன். லிப்ஸ்டிக் வீடியோ வந்து எடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது சீரியஸ்லி பயங்கர டென்ஷனாக இருக்கும். நான் ரெடியாக இருந்தனால ஓகே, இன்னொரு வீடியோ எடுத்துட்டேன் அப்போவே. இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷனாக இருந்திருக்கும் அந்த டே ஃபுல்லாகவே. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணிவிட்டு வீடியோ லைவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபேஸ் பேக் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஒரு சிலர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சீரியஸ்லி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது அமேசிங்கான ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸ்கின் நல்ல க்ளோவாக, நல்ல பிரைட்னிங்காக இருக்கும். சன் டேன்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் டோனை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு நானும் வந்து ஃபேஸ் பேக்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் போட வேண்டிய வீடியோஸ்க்கெலாம் வந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வீடியோ லைவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு டே வந்து அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எப்பவும் போல் வாக்கிங் வந்து ஈவினிங் கண்டிப்பாக வந்து பண்ணிடுவேன். ஒரு 1/2 ஹவராவது மினிமம் பண்ணிடுவேன். ஸோ வாக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சப்பாத்தி குருமா தான் வந்து பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா வந்திருந்தது. ஸோ அவ்வளோதான், அன்றைக்கி டே அப்படி தான் கம்ப்ளீட் ஆச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அவங்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.